சேரன் கல்யாணம் அடுத்து உங்களுக்கு தானே. இவனை யார் உடனே கல்யாணம் பண்ணிப்பான்? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எனக்கு ஒரு வண்டி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. கேட்டா 1000 கதை சொல்றேன். உன்னை நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? அப்ப உனக்கு வண்டி வாங்கி கொடுத்த டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதானே. அங்க சுத்தி இங்க சுத்தி டாக்டர் கிட்டே வந்துடணும்ல உனக்கு. நான் அவர்கிட்ட பேசுறதே உனக்கு பிடிக்கல. அவர் எனக்கு வண்டி கொடுத்தது உனக்கு பிடிக்கல. அவர் இருக்கும்போது நான் தான் உன் முகத்தை பாக்குறேனே. அவர் அவ்வளவு நல்ல ஜோக் சொல்றாரு, நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. உனக்கு அவ்வளவு காண்டு. ஆமாடி, எனக்கு தான் காண்டு. உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கல, நீ அவரே கல்யாணம் பண்ணிக்கோ. டாக்டர் மட்டும் ஓகே சொன்னா நான் அவரே கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமாமா, அதனால உன்னை கல்யாணம் பண்ணி தான் ஓகே சொல்லுவாரு. எனக்கு என்ன குறைச்சல? நான் நல்லா தானே இருக்கேன். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. உனக்கு வண்டி கொடுத்தா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரா? ஓ, அப்ப நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? உன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நானாவது மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன், அவரோட ஃபீல்டுல இருக்கேன். நீ மெக்கானிக் தானே? நீ தேடி புடிச்சு உன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் யார கல்யாணம் பண்ணனும் நீ சொல்லாத. அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சொல்லாத. அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கல்யாணம் போக வேண்டியதானே? போக தான் போறேன். இங்கே உட்கார்ந்து பண்ணறியா? நான் போறேன் போ. போ. தயவு செஞ்சு நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அடிச்சிட்டு செத்துருவீங்க. இவ்வளவு யாரா கல்யாணம் பண்ணுவா? எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான். அப்படியே இருக்க வேண்டியதுதான். அண்ணே, ஏண்டா நான் தான் எதுக்கு இப்படி பயப்படுற? ஏய், பின்னாடி வந்து பேய் மாதிரி அண்ணன் கூப்பிடுற. எந்த பேய் அண்ணன் கூப்பிடுது? அப்ப நீ பேய் ஒத்துக்கிற? டேய், உன்னை யாராவது கேட்டாங்களா? வேலைய பாரு. ஓகே. ஆமா, என்ன பார்த்துட்டு இருந்த? அது எப்ப பாரு ஒரே டிஃபன் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அதான் வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ, சரி. அப்படி என்ன வித்தியாசமா செய்ய போற? போஹா. போஹாவா? கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம ஊர் ஐட்டம் அது? ஆமாமா. அது நம்ம ஊர் ஐட்டம் இல்ல, பின்ன அன்னி ஊர்ல ஸ்பெஷலா செய்யற ஐட்டம். ஓ, அன்னிக்காக தான் இந்த மெனுவை மாத்த பாக்குறியா? அத அப்பவே சொல்ல வேண்டியதானே? அப்படி இல்லடா, அண்ணி வராங்க, அதனால அவங்களுக்காக போக கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதானே? டேய், அப்படி இல்லடா. சந்தா எப்ப கால் பண்ணாலும் ஒண்ணு சப்பாத்தி சாப்பிட்டேன்னு சொல்லுது, இல்ல போஹா சாப்பிட்டேன்னு சொல்லுது. அதான் பேர் நல்லா இருக்கே, அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். ஆனா அது ரொம்ப ஈஸியா இருக்குடா. இந்த அவல் இருக்குல்ல, அத அப்படியே வதக்கிட்டு. நிறுத்து. நான் உங்ககிட்ட செய்முறை வழக்கம் கேட்கல. அவங்களுக்காக தான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு போ. என்னமோ எங்களுக்காக ஏதோ டிஃபரெண்டா பண்ண யோசிச்ச மாதிரி சொல்ற. போடா. இல்ல, பாருப்பா. என்னண்ணே? ராத்திரி வித்தியாசமா பண்ணலாம்னு சொல்லி போகா பண்ணலாம்னு பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு என்ன ஓட்டுறானுங்க? அதுல என்ன இருக்கு? போஹா நல்ல ஐட்டம் தானே? நல்ல ஐட்டம் மட்டும் இல்ல, நீ நார்த் இந்தியன் ஐட்டம். அண்ணன் சந்தானிக்காக செய்யறக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் நல்ல விஷயம் தானே. அவங்க அங்கேயே வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாம தானே கொஞ்சம் மாறணும். இனிமே எல்லாரும் சப்பாத்தி போஹா டால் சாப்பிட்டு பழகுங்க. ஐயே, அதெல்லாம் முடியாதுமா. நாங்க நம்ம ஊர் ஐட்டம் தான் சாப்பிடுவோம். அண்ணா, ராத்திரி டின்னருக்கு என்ன ஐட்டம் தெரியும்ல? என்னதுடா? போஹா. கோவாவா? அது பழம் தானே? இல்லண்ணே, கோவா இல்லனா போஹா. இந்திக்காரங்களா சாப்பிடுற சாப்பாடு. அதை ஏன்டா நாம சாப்பிடுவோம்? ஏன்னா அண்ணன் இனிமே பாதி பீகாரி பாதி தமிழ்நாடு. அதான். ஓஹோ, அப்படி வரீங்களா? சரி, கோவாவே சாப்பிடலாம். கோவா இல்ல பாண்டி, அது போஹா. அதான் சரிங்க, அதையே சாப்பிடலாம். ஐயா, எனக்கு இந்த கோவாலாம் செட் ஆகாது. எனக்கு உப்புமா வேணும். அண்ணா, உப்புமா வேணும் கேட்ட முதல் நீ தானே? ஏண்டா உப்புமாக்கு என்னடா? சூடா சாப்பிட்டா செம்மையா இருக்கும். சரி, நம்ம சூடா உப்புமாவே சாப்பிடு. அண்ணா, எனக்கு 2 தோசை. அண்ணா எத்தனை வெரைட்டி தான் பண்ணுவோம். எல்லாரும் நீ போஹா தான் சாப்பிடுறோம். சரிடா, அப்ப நம்ம போய் பரோட்டா சாப்பிடலாம். ஏன் பரோட்டா? ஏன்னா எங்களுக்கு போகா வேண்டாம். அதனால நாங்க போய் பரோட்டா சாப்பிட போறோம். அடப்பலாம். இல்ல, யாரும் கால் வைக்க கூடாது. என்ன குடுக்குறோமோ அதான் சாப்பிடணும். என்ன ஒரு அராஜகம். சாரா, எல்லாத்துக்கும் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இட்லியும் கறி குழம்பு இருக்கு, சாப்பிடுங்க. என்ன தினமும் இட்லி கறி குழம்பா வருது? ராத்திரி டின்னருக்கு என்ன ஐட்டம் தெரியும்? நீங்க எல்லாரும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க. அந்த சமையல் வேலையாவது மிச்சமாகட்டும் இட்லி வாங்கிட்டு வந்தேன். இது தப்பா? அன்னைக்கு சாப்பிட்டீங்களா, அதே கடை தான், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. இந்த ஆள் வாழ்க்கையில பண்ண 2வது உருப்படியான காரியம் தான். முத காரியம் என்னது? உங்க எல்லாரும் பெத்ததா? சார், அன்னைக்கு இதே மாதிரி இட்லி கறி குழம்பு வாங்கிட்டு வரல. அது முதல் நல்ல காரியம், இது 2வது நல்ல காரியம். அமைதியா இருங்க சோழன், சச்சு சொல்லிட போறேன். டேய், இவனோட எப்படி கோவப்படுறா? என்ன நீ சோத்துக்கு சேர்த்த மாதிரி பேசினா வேற என்ன சொல்லுவாங்க? நீ இந்த இட்லி கைவி அப்புறம் இருக்கணும். சரி, ஒரு ஸ்பூன்ல சாப்பிடுறேன். வாய் இருக்காது. ஏய், குடிங்கடா. அப்பா, என்னப்பா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அன்னைக்கு இப்படிதான் ஜாஸ்தியா வாங்கிட்டு வந்தீங்க, இன்னைக்காவது கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? சும்மா சாப்பிடுங்கடா. ஓடி ஆடி வேலை செய்றீங்க. இளந்தாரி பிள்ளையா, நல்லா சாப்பிட்டா தானே என்ன மாதிரி தெம்பா இருக்க முடியும். சாப்பிடுங்க. என்ன திடீர்னு இதெல்லாம் பண்றீங்க? இது தப்பா இருக்குண்ணா. அதானே, நாங்க இல்லனாலும் தான் வேலை பார்க்கறோம். திடீர்னு எங்க மேல அக்கறை? ஏண்டா, அக்கறை பட்டாலும் தப்புங்கிறீங்க, அக்கறை படலைனாலும் தப்புங்கிறீங்க. என்னதான்டா உங்க பிரச்சனை?
அவரா யோசிச்சு ஏதோ செய்யறாரு, விடுங்களேன். உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சுன்னு தெரியல. புதுசா எங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க. ஒரு புண்ணாக்கு மாற்றமும் கிடையாது. இட்லி நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. கறிக்குழம்போட சாப்பிடுங்க. ஆமாமா, இல்லைன்னா அந்த கோவா போட்டு சாவடிப்ப. டேய், அது போகாடா. என்னமோ ஒண்ணுண்ணே. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு உங்களுக்கு போகாதான். போய் கை கட்டுவாங்க, சாப்பிடலாம். பண்ண விடாத போறடா. என்ன வண்டி இந்த பக்கம் வருது, இந்த வண்டி இந்த பக்கம் வரவே வராத. வாங்கிட்டு வந்து இட்லிக்கு பின்னாடி ஏதாச்சும் கதை இருக்கா? இட்லிக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? இட்லி அரிசி உளுந்து வெண்டையும் போட்டு ஊற வச்சு ஒரு 6-7 மணி நேரம் கழிச்சு கிரைண்டர்ல போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் எடுத்து. இட்லி மாவு எப்படி பண்ணுவாங்க, இட்லி எப்படி சுடுவாங்கலாம் நான் கேட்கல. தினமும் இட்லி வாங்கிட்டு வரீங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் கதை இருக்கான்னு கேட்கறேன். என்ன கதை இருக்கு? ஒரு கதையும் கிடையாது. இந்த மேல உள்ள அக்கறையில நீங்க சாப்பிட வேண்டிய வரேன்னு சொல்றதெல்லாம் சத்தியமா நம்புற மாதிரி இல்ல. நீ நம்பாட்டி போ. இட்லி தூக்கி நாய்க்கு போடு. நாங்க நாய்க்கு போடுறோம் இல்ல அதை பேய்க்கு போடுறோம், அது விஷயம் இல்ல. நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டு தொலை. எப்போ வந்து இட்லி கடையில தான் உட்காந்துருக்கீங்க? 3 வேளையும் அங்கதான் சாப்பாடோ? நான் 3 வேளை சாப்பிடுறேன் இல்ல 30 வேளை சாப்பிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை இல்ல? பாத்துட்டு தான் வரேன். எப்பவுமே அங்கதான் இருக்கீங்க, இல்ல எங்களுக்கு வேற எடுத்துட்டு வரீங்க. அப்படி என்ன பிரியம் அந்த கடை மேல? பெரிய கடை மேல கிடையாது, அந்த இட்லி மேல. ஓ, இதான் நான் நம்பணும். டேய், நீ நம்பாட்டி போ. இட்லி ருசியா இருந்தா வாங்கத்தான் செய்வாங்க, சாப்பிடத்தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படியா? அப்படியா? தினம் இட்லி வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி. என்ன ஓவரா போற? நான் அப்பன்டா. என்ன எனக்கே பீஸா? உங்களை பத்தி தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். சொல்லிட்டேல, கிளம்பு. நீ கிளம்பு. என்ன நான் கிளம்புறேன். நிலா, நிலா, என்ன ஏதோ ஆழ்ந்த யோசனை இருக்க? அது ஒண்ணும் இல்ல சோழன். இரு, நானே கிஸ் பண்றேன். 2 நாளா டின்னர் இட்லியே சாப்பிட்டு கடுப்பா இருக்கு. நாளைக்கு பரோட்டா சாப்பிடணும்னு யோசிக்கிறேன், அதானே? உங்க மண்டையில ஓடத சொல்லாதீங்க. அப்போ ஓ மண்ணில எதுவும் ஓடலையோ? இல்ல, ஆனா நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு. ஏன்ல அந்த ஆள் திடீர்னு எப்படி நல்லவரா மாறினாரு? நீ எதுவும் அட்வைஸ் பண்ணியா? நான் அட்வைஸ் பண்ண கேக்குறாளா அவ? அந்த யார் பேச கேட்டுக்க. சரி விடு, நான் தோல்வி ஒத்துக்கிறேன். என்ன யோசிச்சிருந்தீங்க மேடம்? எல்லாம் இந்த வீட்டை பத்தி தான் சோழன். டிவி வாங்கிட்டோம், அடுத்து வாஷிங் மிஷின் எப்போ வாங்க யோசிக்கிறியா? நான் சீரியஸா சொன்னல. சரி விடு, நான் கெஸ் பண்ணல. நீங்க சொல்லு, என்ன யோசிச்சிருந்த? சந்தா வீட்டுக்கு வர போறாங்க. அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் இந்த வீட்ல இருக்கா. அவங்க ரூம்ல எல்லாமே வாங்கி போட்டுருக்கோம், அது போதாதா? இப்போ இந்த வீட்ல இருக்க விஷயம் கூட நீ வரும்போது இல்ல, ஆனா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த. நான் இருந்தேன், அதுக்காக அவங்களும் இருப்பாங்களா? நீ ஏன் இருந்துட்ட, அவங்க இருக்க மாட்டாங்களா? அது என்ன, நானே இருந்தேன். அப்படி இல்ல நிலா, நீ எவ்வளவு வசதியான வீட்டுல வந்த பொண்ணு, நீ ஏன் இந்த வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்ட? அவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். சந்தா வீடும் சாதாரண வீடு தானே. அப்படி இல்ல சோழன், அவங்க வீட்ல அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இது அப்படி இல்லல, எல்லாருமே ஆண்கள் தான் இருக்காங்க. நான் அடாப்ட் ஆன மாதிரி அவங்களும் அடாப்ட் ஆகணும். இந்த வீடு அவங்களுக்கு செட் ஆகணும். வீட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி போடணும். வெறும் கட்டல் மெத்த மட்டும் அந்த ரூம்ல வாங்கி போட்டுட்டோம். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது சரியாகும். கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, நகை வாங்குறது, இதுல பண்ற செலவு கொஞ்சம் வீட்டை மாத்துறதுக்கும் செலவு பண்ணலாம்னு தோணுது. இன்ஃபேக்ட் ஊரை கூப்பிட்டு கல்யாணம் பண்றது நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க போறோம்னு சொல்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான். ஆனா அதுக்கப்புறம் இருக்க போற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுக்கு தான் நம்ம ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இருக்க காசை கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வர பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றது தப்பு இல்ல. அதை நம்ம பண்ணவே கூடாது. ரிலாக்ஸ். நீ ஏன் இவ்வளவு விஷயத்தை தலையில போட்டு யோசிச்சுட்டு இருக்க? நான் யோசிக்காம வேற யார் யோசிப்பா? நம்ம குடும்பத்தை நீ இவ்வளவு யோசிக்கிறது எனக்கு வருத்தமா இருக்குங்களா? ஏன்? என்ன, நீ ஒரு டாட் லிட்டில் பிரின்சஸ். உன் அப்பா நினைச்சா உனக்கு எவ்வளவு வசதியான வீட்டை கட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா நீ இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட பிரச்சனை எல்லாமே உன் தலையில போட்டு நீ யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு இது கஷ்டமா இருக்காதா? அப்படி இல்ல சோழன், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல பொண்ணுங்க இல்ல, இப்ப நான் இருக்கேன். அடுத்து இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர போறாங்க. அப்ப அந்த பொண்ணோட கம்ஃபர்ட்டை பத்தி நான் யோசிக்கணும்ல. நீ ஏன் மண்டையில இவ்வளவு விஷயத்தை போட்டுக்கிற? உனக்கு என்ன வயசாகுது? அல்லவனை விட உனக்கு 2-3 வயசு தான் ஜாஸ்தி. நீ இவ்வளவு பிரஷர் தூக்கி உன் தலையில போட்டுக்க வேண்டாம். நீ சென்னைக்கு வரும்போது உன் கனவு என்ன? பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும், வேலை நிறைய அச்சீவ் பண்ணணும், இப்படி நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருந்தல. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி தானே நான் உன்னை சென்னை கூட்டு வந்தேன். அதை முதல்ல நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. உன்னை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. நம்ம வீட்டை பத்தி நீ யோசிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அதுக்காக உன் மேல இவ்வளவு பிரஷர் தூக்கி போட்டுக்காத.
நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரி சந்தா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி